अस्सलामुअलैकुम வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டுடே சண்டே. இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம்னா, ஒரு ரெசிபி விலாக் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன செஞ்சுருந்தேன்னா, தேங்காய் பால் சாதம், துவையல், புதினா மல்லி துவையலும் தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். செம்மையாக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதான் சரி உங்களோடையும் ஷேர் பண்ணுவோம்ட்டுன்னு வீடியோ எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அப்புறம் சிக்கன் குழம்பு, இதை வச்சு இந்த காம்பினேஷன் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இது எப்படி செய்யணும்னு. அதுக்கு நான் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இது குழம்புக்கும் சரி அப்புறம் சாதத்துக்கும் சரி ரெண்டுக்குமே இது நான் நறுக்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறணும். ஒரு வானத்தில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதுக்கடுத்து கொஞ்சோண்டு மட்டும் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறணும். நம்ம சாதா கடலை எண்ணெய் மட்டும் ஊற்றாமல் தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் ரெண்டுமே சேர்த்து ஊற்றிக்கிறணும். ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் சூடான உடனே அதில் நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டு, சோம்பு இதெல்லாம் போட்டு அதுக்கடுத்து வெங்காயத்தை போட்டுக்கிறணும். இது கொஞ்சம் வதங்கின உடனே வெங்காயத்தை போட்டுக்கிறணும். வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தையுமே நம்ம நல்லா வதக்கணும். வெங்காயம் வேகமாக வதங்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, அதில் கொஞ்சோண்டு தூள் உப்பு போட்டோம்னா வெங்காயம் வேகமாக வதங்கிடும். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே நான் இஞ்சி, வெள்ளைப்பூடு, அப்புறம் அதில் சின்ன வெங்காயம் நிறைய ஒரு கையளவு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டேன். அந்த அளவு சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்தோம்னா டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அரைச்சி எடுத்த பேஸ்ட்னால உங்களுக்கு இந்த பேஸ்ட்டு நம்ம இதில் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். அடுத்து நம்ம அதில் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். அடுத்து நம்ம ஆஞ்சி வச்ச புதினா, மல்லி, பச்சை மிளகா இது நம்ம இதில், அப்புறம் கருவேப்பிலை இதையுமே சேர்த்து நம்ம நல்லா மசாலாவோட வதக்கிக்கணும். மசாலாவும் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதங்குச்சுன்னா அதில் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். வாசனையும் நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கிறணும். தக்காளி சேர்த்து அதையுமே நம்ம நல்லா வறுத்துக்கிறணும். நல்லா இது மல்லி புதினா வறுத்த உடனே நம்ம தக்காளியை சேர்க்கணும். அதில் தக்காளி சேர்த்து தக்காளியுமே நம்ம நல்லா வதக்கிக்கிறணும். தக்காளி நல்லா வதங்கின உடனே அடுத்து நம்ம எது வேணாலும் சேர்க்கணும். ஏன்னா தக்காளி முழுசாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது முழுசாக வரும். அதனால நான் என்ன செஞ்சுட்டேன், அடுத்து நான் அரை மூடி தேங்காய் கண்ணி எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். பெரிய தேங்காயில் அரை மூடி தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். தக்காளி நல்லா வதங்கின உடனே ஒரு கிளாஸ் தேங்காய் பால், இந்த கிளாஸில் தான் நான் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் நான் சாதா பொன்னி அரிசி தான் வீட்டில் புழங்குவோம்ல, அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு கிளாஸ் கெட்டி தேங்காய் பால் ஒன்று, ரெண்டாவது கிளாஸ் என்னென்னா நான் ஊற போட்டிருக்கேன் அரிசி. அதனால் சாதா ஒரு கிளாஸ் தண்ணி, ரெண்டாவது தடவை நம்ம பால் எடுப்போம்ல அந்த பாலில் எடுத்த தண்ணி அதையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா, அப்புறம் தயிர் சேர்த்துக்கிறணும். தயிர் நம்ம தேங்காய் போட்ட உடனே சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதித்த உடனே நம்ம அதில் அரிசியை போட்டுடணும். அரிசியை போட்டு உப்பு போட்டுக்கிறணும். அதுக்கடுத்து ஒரு லெமனை எடுத்து நறுக்கி அந்த சாறை எடுத்து அதில் போட்டு நல்லா கதப்புதான் கொதிக்க விடணும். உடனே நம்ம எடுத்து மூடிடக்கூடாது, கொஞ்சம் கிளறி விடணும் நல்லா. ஏன்னா நம்ம கல்லுப்பு போட்டிருக்கோம்ல, நல்லா கிளறினாலே நமக்கு ருசி நல்லா வரும். அதோட இதை நல்லா போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கொதிக்க விடணும். அடுத்து நம்ம கொஞ்சம் இந்த கொதிக்கும் போது லைட்டாக திறந்து வச்சு லைட்டாக ஒரு பக்கமாக கொஞ்சம் இந்த ஏர் வெளியே போகிறதுக்கு நம்ம திறந்து வைக்கணும். பாருங்கள், மேலே கீழே பண்ணிக்கணும். அப்பப்போ திறந்து நம்ம மேலே கீழேயும் இதை அரிசி எவ்வளோ நல்லா வெந்து வருதுன்னு பாருங்கள். மேலேயும் கீழே எந்த மசாலாவுமே சேர்க்க வேணாம். தேங்காய் பால், இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, தக்காளி இதிலேருந்து மல்லி புதினாலேருந்து வர டேஸ்ட்டே ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழம்பு மட்டும் டேஸ்டியாக வச்சோம்னா இன்னும் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் குழம்பு வச்சு இந்த தேங்காய் சாதம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சாப்பாடை நம்ம பாருங்கள் அடுத்து தம் வைக்கிறதுக்கு பார்த்துக்கிடணும். கொஞ்சம் தண்ணி வற்றின உடனேயே நம்ம தம் வச்சிடணும். கொஞ்சம் தண்ணி இருக்கும்னா அப்போ நம்ம இந்த கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போது நம்ம தம் வைக்கணும்.
நான் தம் வைக்கிறதுக்கு ஒரு சட்டி மேலே எடுத்து வச்சுட்டேன். தம் வைக்கிறதுக்கு தம் வச்சு முடிச்சிடணும். அடுத்து நம்ம தம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வைக்கலாம். நீங்கள் இப்படியும் வைக்கலாம், இல்லாட்டினா இட்லி சட்டிலையும் வைக்கலாம். தம் வச்சு எடுத்துட்டோம் பாருங்கள், எவ்வளோ உதிரியாக எவ்வளோ நல்லா. நம்ம எடுத்த உடனே கொஞ்சம் நெய், நான் ஜிஆர்பி நெய் தான் ஊற்றுறேன். அது மேலே கொஞ்சம் நெய் ஊற்றினோம்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு இந்த நெய் ஃப்ளேவருமே இறங்கிரும், தேங்காய் பால் ஃப்ளேவருமே இறங்கி நல்லா அருமையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இவ்வளோ பொலன்னு நம்மளுக்கு செம்மையாக கிடச்சிருக்கு. அதுவும் வீட்டில் இருக்கிற அரிசிலையும் செய்யலாம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாஸ்மதியிலையும் செய்யலாம். ஒரு பக்கம் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிக்கிட்டுருக்கு. சண்டேனால் வேலை அதிகம்னால அடுத்து நம்ம துவையல் பார்ப்போம். சிக்கன் குழம்பு ரெடி ஆகுது ஒரு பக்கம் எதுவுமே. அடுத்து துவையலுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணுவேன்னா, நிறைய மல்லி புதினா எடுத்துக்கிறணும். அதை நான் கழுவி வச்சுருக்கனால உங்களுக்கு இப்படி தெரியுது. கருவேப்பில்லை, பட்டை, ஒரு பூண்டை நான் 2ஆக நறுக்கிட்டேன். அப்புறம் தேங்காய் இது எடுத்து கொஞ்சோன்னு மட்டும் சீரகம், கொஞ்சோன்னு புளியை வச்சு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் அரைச்சி பாருங்கள். துவையல் அருமையாக இருக்கும். இந்த சாப்பாட்டோட தொட்டு துவையல் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக ருசியாக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு தடவை இப்படி இந்த துவையல் செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டில் இன்றைக்கி என்னென்ன சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னா, தேங்காய் பால் சாதம், துவையல், அப்புறம் கறி குழம்பு. உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்குமா? நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இது நீங்கள் சப்பாத்தியோட இந்த கிரேவி சாப்பிட்டுக்கலாம். இந்த கிரேவி ரெசிபி வேணும்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.